ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 60th ஆன எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். December 5 எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட எஃப்ஜே வந்துட்டு ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினாலேயில் வந்துட்டு நானும் இவங்களும் இருப்போம், 2 பேரும் இருப்போம் ஸ்டேஜில், விஜய் சேதுபதி கூட அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டில் யார் இருப்பாங்க, லெஃப்டில் யார் இருப்பாங்க, ஒரு வேளை நீங்கள் இல்லைன்னா யார் அந்த 2 பேர் இருப்பாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்கள வந்துட்டு ஒரு இதுவாக மெம்பராக சேர்த்துக்கிட்டு, முதல்ல அரோரா வந்துட்டு நானும் விக்ரம் இருப்பேன்னு தோணுதுன்னு அதுக்கான ரீசனும் சொல்கிறாங்க. அடுத்தது கனி பார்த்திங்கன்னா நானும் விக்ரமும் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கம்ருதீன் வந்துட்டு கம்ருதீனும் வினோத்தும் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. வியானா வந்துட்டு நானும் வினோத்தும் இருப்பேன்னு சொல்கிறாங்க. பாருவுமே வந்துட்டு நானும் வினோத்தும் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அமித் பார்த்திங்கன்னா நானும் சுபிக்ஷாவும் இருப்பேன்னு சொல்கிறாங்க. விக்ரம் பார்த்திங்கன்னா நானும் பாரு இருப்பேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. வினோத் வந்துட்டு நானும் கம்ருதீனும் கண்டிப்பாக இருப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஆதிரை வராங்க, வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாம் எதனால் வினோத்னு சொல்கிறீங்கன்னு தெரில, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வாயை விட்டுக்கிட்டு இது அதுன்னு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, அப்படி இப்படின்ட்டு ஒரே பஞ்சாயத்தாக போயிடுது. நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, நான் சொல்லணும்னு நினச்சேன், உங்கள் கேம் ப்ளே எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் ஆகிடுது. இதுக்கு வந்துட்டு வினோத் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பேச விடுங்கன்னு ஆதிரை சொல்ல அவர் கேட்கவே இது பண்ணவே மாட்டேங்கிறாரு. இதனால் பிரச்சனையாக போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் அரோரா வந்துட்டு இங்கே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச, உங்களுக்கு நான் மட்டும் ஒரு இதுனா உடனே வந்து நிற்கிறீங்க யாருக்குன்னா ஒன்றுனா, ஆனால் இதே விஷயம் ஏன் எனக்கு வந்து நிற்கல அப்படின்ட்டு வியானா வந்துட்டு விக்ரம் கிட்டே ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு அரோரா கிட்டே ஆர்கியூ பண்ணிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வியானாக்கும் விக்ரமுக்கும் ஒரே வாக்குவாதம் ஆயிடுது. வியானா வழக்கம் போல் அந்த பக்கெட்டு மேட்ரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே சீனை போட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாரு சொல்ல, அது இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தால் உமன் கார்டாக இருக்கும். அங்கே வந்துட்டு கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு அவர் வந்து கை விட்டு பார்த்தாரான்னு கேட்குறாங்க. யார் சொன்னது அப்படி எனக்கு தெரியல, நான் நீ வந்து சொன்ன வார்த்தையிலேயே நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரிலன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தானே கேட்டுக்கணும், நீங்கள் தானே பண்ணிடணும் அப்படி இப்படின்னு ஏன்னா வந்து இல்லாத பொல்லாத பேச ஆரம்பித்தோன்னா விக்ரம் அழுதுகிட்டே ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பித்தோன்னா விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி அரோரா, சுபிக்ஷா, இங்கே கனின்ட்டு எல்லாருமே வந்துட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா பாரு வந்துட்டு அரோரா கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. திரும்பவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் மேட்டர் பற்றி தான் பேசி ஆர்கியூ பண்ணி, நீ இப்படி தான் பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அது பண்ணுன்னு சொல்ல, விக்ரமும் ஆமாம் எக்ஸாக்டாக எனக்கு இப்படி தான் நடந்துச்சுன்ட்டு மாறி மாறி இவங்க ஒரு பக்கம் பேசிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது வைக்கிறாங்க டாஸ்க்கு. கண்டஸ்டன்ட் எல்லோரும் வந்துட்டு 6 பெஸ்ட்டு பர்ஃபார்மரை சூஸ் பண்ணோம். அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன்லேருந்து தப்பிச்சிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 10 பேர் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக ஆவாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நாமினேட் ஆவாங்கன்னு சொல்லிடுறாங்க. முதல்ல வந்த வியானா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அரோரா, ரம்யா, சாண்ட்ரா, பாரு, கம்ருதீன், கனி இவங்க 6 பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாரு வராங்க, எனக்கு வந்து கம்ருதீன், விக்ரம், சாண்ட்ரா, கனி, வியானா, வினோத் இவங்க 6 பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்கிறாங்க. கம்ருதீன் வந்துட்டு விக்ரம், சபரி, வியானா, அமித், பாரு, சாண்ட்ரான்ற மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னு சொல்கிறாங்க. இப்படியே எல்லாரும் சொல்ல மொத்தம் 6 பேரை வந்துட்டு சூஸ் பண்ணிடுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, அரோரா, விக்ரம், கனி, பிரஜின், சபரி இவங்க 6 பேர் வந்துட்டு இதில் வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்லேட் அனுப்புகிறாரு பிக் பாஸ் எல்லாருக்கும். அந்த ஸ்லேட்டில் வந்துட்டு நீங்கள் எதனால் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக ஆனீங்க, என்ன காரணம்னு எழுதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் எழுதி அந்த போர்டை வந்துட்டு அவங்க கழுத்தில் தொங்க விட்டு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு வரிசையாக போய் ஜெயிலில் மொத்தமாக உட்காரணும். யாராவது ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்துங்கன்னு சொன்னோன்னே பிரஜன் எடுத்துக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் வந்து அவங்கவுங்க காரணத்தை எழுதிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நான் தான் காரணம், நான் இன்னும் டைம் எடுத்து நல்லா பண்ணிக்கணுன்றாங்க. சில பேர் டீம் ஒர்க் இல்லை, சில பேர் என் கூட கோஆர்டினேட் பண்ணல, சில பேர் நான் நல்லா பண்ணேன் அவங்க தான் என்னை இது பண்ணல அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. இப்படி மாறி மாறி வந்து இது பண்ணிட்டு சொல்லிவிட்டு அந்த போர்டை வந்து கழுத்தில் வந்து முன்னாடி வந்து மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. இதில் திவ்யா ரொம்பவே அஃபெண்ட் ஆகிடுறாங்க. கிச்சனில் ஏதோ ஒன்று சமைச்சிக்கிட்டே அப்போ வந்துட்டு என்னை யாரும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அவங்களுக்குள்ளே கொடுத்துக்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, பிரச்சனை வந்துட்டு ஈக்குவலாக கொடுக்கணும்ல, அதனால தான் நம்ம டீமில் 2 போயிடும், அப்புறம் அவங்க டீம்லேருந்து சொல்லணுமேன்றதுக்காக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி ஒன்றும் பிக் பாஸ் எதுவுமே சொல்லி உங்கள் டீமுக்குள்ளேருந்து சொல்லுங்கள், அடுத்த டீம்லேருந்தும் சொல்லணுன்ட்டெல்லாம் எதுவும் சொல்ல, நீங்களாம் எடுத்துக்காதீங்க, வேணும்னே எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிட்டீங்கன்னு திவ்யா ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க பிரஜன்கிட்ட. பிரஜனும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் திவ்யா ரொம்பவே அஃபெண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் எல்லாரையும் போய் ஜெயிலில் போட்டு விடுறாங்க.
ஜெயிலுக்கு போனோன்னே திவ்யா அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க அழுதுட்டு. இன்னொரு பக்கம் இங்கே கம்ருதீன் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. பாத்ரூமில் வந்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணி பேசிகிட்டு இருக்க. ஏய் நீ எதுக்கு வந்து அப்போ பேசின, இவ்வளோ என் மேலே நம்பிக்கை இல்லைனா இது பண்ணா அப்படின்ற மாதிரி அரோரா கேட்க, ஏய் நீ தாண்டி வந்துட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு எழுதியெல்லாம் காமிச்சிருந்த, நானும் வந்து உங்ககிட்ட பேசலன்னு கம்ருதீன் ஓவராகவே சீனை போடுறாரு. ஓ அப்படியா, எனக்கு இதெல்லாம் தேவைதான், அப்படியே ஓவராக பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அரோரா வந்து அழுதுகிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரு பற்றி சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இங்கே சபரி அதுக்கப்புறமா எஃப்ஜே எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் எல்லாரையும் பிடிச்சி போட்டுடுறாங்க. போட்டதுக்கு பிறகு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இங்கே இருக்கிறவங்கள ஒவ்வொரு பஸ்ஸர் அடிக்கும் போதும் உங்களுக்குள்ளே யாரையாச்சும் ஒருத்தர் இவங்க ஜெயிலில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, அவங்க வெளியே தான் இருக்கணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு யார் அனுப்புவீங்கன்னு கேட்க, முதல் ரவுண்டில் இங்கே வியானா வந்துட்டு அமித்தை சொல்கிறாங்க. அடுத்தது எஃப்ஜே சுபிக்ஷா, அமித் வந்துட்டு இவங்கள சொல்கிறாங்க வினோத்தை. அதுக்கப்புறம் ஆதிரை வந்து சுபிக்ஷா, திவ்யா வந்து சுபிக்ஷா, ரம்யா கம்ருதீன் வந்து அமித்தை சொல்கிறாங்க, பாருமே அமித்தை சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நிறைய ஓட்டிங் வந்தது அமித் தான், அதனால் அமித் வெளியே வந்துடுறாரு. இப்படியே ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒவ்வொருத்தர் லாஸ்ட்டாக வந்துட்டு மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் வெளியே போகலாம், யார் 2 பேர் போவீங்கன்னு சொல்லி கேட்க, திவ்யா வந்துட்டு என்னையும் சுபிக்ஷாவும் சொல்லி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அது வியானா வந்துட்டு சுபிக்ஷாவும் என்னையும் மாறி மாறி இப்படி சொல்லிக்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு ஓட்டிங் படி போனதில் முதல்ல வந்துட்டு சுபிக்ஷா அவுட் ஆயிடுறாங்க. அதாவது அவங்க வெளியே போயிடுறாங்க. லாஸ்ட்டு ரவுண்டில் வந்துட்டு வியானா வந்துட்டு ரம்யாவும் நானும் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. திவ்யா வந்துட்டு நானும் ஆதிரையும் போகணுன்னு நினைக்கிறேன்றாங்க. ஆதிரை வந்துட்டு ஒரு பக்கம் நானும் திவ்யாவும் போகணுன்னு நினைக்கிறேன்றாங்க. ரம்யா பார்த்திங்கன்னா வியானாவும் நானும் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. வினோத் பார்த்திங்கன்னா ரம்யாவும் இவங்களும் போட்டோம் அப்படின்ற மாதிரி மாறி மாறி இப்படி சொல்லிக்கிறாங்க. ஃபைனலாக இதில் வின் பண்ணது ரம்யா அண்ட் வியானா வின் பண்ணி அவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இதனால் திவ்யாவும் ஆதிரையும் ரொம்பவே அஃபண்ட் ஆகி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து கனி வந்து ஜெயிலில் வந்து பேசிகிட்ருக்கேன். அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து என் முதுகில் குத்திட்டீங்க, தயவு செஞ்சு நெக்ஸ்ட் வீக் என்னை எல்லோரும் சேர்ந்து நாமினேட் பண்ணுங்கள், நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு உங்கள் கூட எல்லாம் ஆடவே இஷ்டம் இல்லை, உங்கள் கூட எல்லாம் ஆடுறதுக்கே எனக்கு விருப்பமே கிடையாது, முதுகில் குத்துறவங்க கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல இருக்கிறதுக்கே அப்படின்னு அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவும் பிரஜனும் அதை பற்றி கவலைப்படாமல் எங்கேயோ கிடக்குறாங்க. அவங்க 2 பேருக்காக எல்லா இடத்துலையும் திவ்யா நின்றுருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்கேயுமே இவங்களுக்காக நிற்கலன்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் சேலஞ்ச், அதாவது அரோமா கீயோட குக்கிங் சேலஞ்ச், அரோமா பிராண்டோடது. அதில் பார்த்திங்கன்னா 3 வகையான டீம்ஸை வந்து பிரிக்கிறாங்க. கீ வாரியர்ஸ், அதுக்கப்புறமா பன்னீர் சாம்பியன்ஸ், அரோமா கேக் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீம் பிரிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கீ வாரியர்ஸ் வந்துட்டு கீ ராகி லட்டுவும் கம்பு லட்டுவும் கீ வச்சு பண்ணணும். அடுத்தது பன்னீர் சாம்பியன்ஸ் வந்துட்டு பன்னீர் கட்லெட்டும் பன்னீர் நகெட்ஸும் வந்துட்டு பண்ணணும். அதே மாதிரி அரோமா கேக் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு ப்ளம் கேக்கை வந்துட்டு டெக்கரேட் பண்ணி இது பண்ணணும். இதுதான் வந்துட்டு ரவுண்டு. இதில் வந்து 2 பேர் வந்துட்டு குக் பண்ணால் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு டீமுக்கு சர்வ் பண்ணணும். அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு இங்கே அமித்தும் பாரும் வந்துட்டு ஒரு பக்கம் இது பன்னீர் நகெட்ஸும் இதுவும் செஞ்சிட்ருக்காங்க, கட்லெட்டும். இன்னொரு பக்கம் கனியும் சுபிக்ஷாவும் லட்டு செஞ்சிட்ருக்காங்க. வியானாவும் சாண்ட்ராவும் வந்துட்டு கேக் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சபரி, எஃப்ஜே, பிரஜன், சபரி, எஃப்ஜே, கம்ருதீன் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு டீமுக்கு சர்விங் பண்ணுறாங்க. ஜட்ஜஸாக பிரஜன், விக்ரம், கம்ருதீன், அரோரா இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இப்போது இவங்க சர்வ் பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இந்த இதில் வின் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் பண்ண சாண்ட்ரா அண்டு இவங்க தான் வியானான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு சர்வ் பண்ணது சபரி. சூப்பராகவே எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அவங்களுக்காக வந்துட்டு ஒரு கிஃப்ட் கேம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அரோமாலேருந்து அந்த இது கொடுக்குறாங்க. ஆஹா ஆஹான்னு அரோரா
இருந்துச்சு. அரோமாவை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோமா சார்பாக வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸுக்கு சாப்பாடு அனுப்பிச்சிருந்தாங்க. மனசாட்சி இல்லாமல் எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கனி ஒரு ஆள் தான் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டேயும் ஆதிரைக்கிட்டேயும் போய் கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே இப்போ வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்றேன்ற மாதிரி வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவராக போகிறீங்கடா, இதெல்லாம் ரொம்ப மோசம்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் கனியாவது அதை போய் கேட்டாங்களே, அவங்களுக்காவது கொஞ்சமாச்சும் ஹியூமனிட்டி இருக்கீடான்னு நினச்சிக்கிட்டேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.